கௌரி சீரியல் நடிகை நந்தினி அவர்களினுடைய தற்கொலை செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருந்த கௌரி சீரியல் நடித்து வந்த நடிகை நந்தினியினுடைய தற்கொலைக்கான காரணம் பெங்களூரு போலீஸார் சில விஷயங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க, இதுதான் அப்படின்னு. இப்போ அந்த விஷயம் சமூக வலைதளங்கள்லாம் வைரலாகி வருது. முன்னதாக 2 தினங்களுக்கு முன்பு பெங்களூருவில் தான் வசித்து வந்த வீட்டிலேயே தற்கொலை செய்துக்கிட்டாங்க நந்தினி. கௌரி தொடரில் கனகா துர்கான்னு இரட்டை வேடங்கள் நடித்து வந்த நந்தினி இதற்கு முன் கன்னட சீரியல் நடிச்சிருக்காங்க. திடீரென அவங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் அதற்கான காரணம் யாருக்கும் எதுவும் தெரியல. ஆனால் திருமணத்திற்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்தி மட்டும் உலா வந்துட்டுருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு அதுதான் மன அழுத்தமாக இருந்துச்சா, திருமணம் வேணாம் தான் அப்படி ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்களா அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து இது போல் பல இளம் நடிகர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தவறான முடிவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்றதான் உண்மை. அதே போல் தான் இப்போது நந்தினி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முடிவும் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனையை கொடுத்துருந்தது. முதல்ல யாருமே சரியாக அதை நம்பலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் அந்த சீரியலில் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று அவங்க நல்லா நடித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழலில் திடீரென எதற்கு இவங்க இப்படி ஒரு தவறான முடிவை எடுக்கணும்? அதுலேயும் ஷூட்டிங் போயிட்டு அவங்க சென்னை, பெங்களூர்னு மாறி மாறி வந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் இடைவெளி இருந்த அந்த நேரத்தில் எதற்காக அவங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்றது கூட இருக்கக்கூடியவர்கள்லேருந்து சக நடிகர்கள் வரைக்கும் எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஷாக்காக இருந்தது. ரசிகர்களை பற்றி சொல்லி தெரியவே வேண்டாம். நல்லா நடித்துட்டு இருந்த ஒரு நடிகைக்கு எதற்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணுன்ற ஒரு மனநிலை வந்தது? அந்தளவுக்கு அவங்களுக்கு மன அழுத்தம் இருந்ததா, ஸ்ட்ரெஸ் இருந்ததா அப்படின்னு எல்லோருமே அதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியா இருந்தாலும் போனவங்களை நம்ம திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்றதான் உண்மை. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தவறான முடிவை எடுக்காமல் என்ன ஏது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசி அதற்குண்டான நம்ம ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதுலேருந்து மீண்டு வர முடியும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் வரும். இதை பார்த்துட்டு அது இந்த மாதிரியான முடிவை எடுக்கக்கூடாது அப்படின்னு இனி வரக்கூடிய இளம் நடிகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனதை மாற்றி கொண்டால் சரி. பெற்றவர்களுடைய நிலைமையை கொஞ்சமாவது யோசித்து பார்க்கணும் அப்படின்றது தான் இப்போது எல்லோருடைய வேதனையாகவும் இருக்குது.